நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்தில் விஸ்வாமித்திரரோட வரலாறை பற்றி பார்க்கலாம். பிரம்மதேவருக்கு குசர் என்ற பிள்ளை ஒருவர் இருந்தார். அவர் சிறந்த விற்பயிற்சி உடையவர், சகல வித்தைகளிலும் நிபுணர், தர்ம சாஸ்திரங்களை அறிந்தவர், நாட்டு மக்களின் நன்மையிலேயே நாட்டம் உடையவர். அவர் மற்ற பிள்ளைகளைப் போல் இல்லாமல் பூமியை ஆள விரும்பி இங்கேயே தங்கிவிட்டார். குசர் விதர்ப்ப நாட்டு மன்னனின் மகளை மணந்து கொண்டார். அவருக்கு 4 புதல்வர்கள் பிறந்தனர். குசாம்பர், குசநாபர், அசூர்தரஜஸ், வசு என்பவையே அவர்கள் பெயர்கள். அவர்களில் குசநாபர் மகோதயம் என்ற நாட்டை உண்டாக்கி அதனை ஆண்டு வந்தார். குசநாபருக்கு காதி என்ற மகன் பிறந்தார். அந்த காதியின் மகனே விஸ்வாமித்ர மகரிஷி. முதலில் அவர் கௌசிகர் என்ற பெயருடன் நாட்டை ஆண்டு வந்தார். 1000 ஆண்டுகள் அவர் ராஜ பரிபாலனம் செய்தார். ஒரு முறை 4 வகை படையினருடன் அவர் பூமியை சுற்றி வந்தார். நாடு, நகரம், மலை, காடு, ஏரி, குளம் போன்றவற்றை பார்த்து கொண்டே வந்தார். முடிவில் தம் சேனையுடன் வசிஷ்ட மகரிஷியின் ஆசிரமத்தை அடைந்தார். அந்த ஆசிரமம் மிகவும் அழகானது. பறவைகளும் விலங்குகளும் நிறைந்தது. சித்த, சாரணர, கிண்ணற, தானவர்கள் ஆனந்தமாய் வசிக்கக்கூடியது. கடுமையான தவத்தை செய்து சுத்தி அடைந்த எண்ணற்ற மகாத்மாக்கள் வாழக்கூடியது. சோலைகளும் அடர்ந்த மரங்களும் நிறைந்தது. மொத்தத்தில் பிரம்மலோகத்தை போல் அது காட்சியளித்தது. அந்த ஆசிரமத்தை கண்ட கௌசிகர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தபோபலம் மிக்க வசிஷ்டரை அடைந்து வணங்கினார். வசிஷ்டர் அவரை வரவேற்று ஆசனம் ஒன்றை கொடுத்தார். கிழங்கு, பழங்கள் போன்றவற்றை கொடுத்து உண்ணச் செய்தார். அதன் பிறகு கௌசிகர் வசிஷ்டரின் தவ வாழ்க்கை போன்றவற்றை விசாரித்தார். அதற்கு வசிஷ்டர், அரசே, நாங்கள் எல்லோரும் நலமுடன் வாழ்ந்து வருகிறோம். எங்கள் வேலைகள் யாவும் செவ்வனே நடைபெறுகின்றன என்று பதில் கூறினார். பின்னர் அவர் கௌசிகரை பார்த்து தொடர்ந்து பேசத் தொடங்கினார். மன்னா, தாங்கள் நலமுடன் இருக்கின்றீர்களா? தங்கள் குடிமக்கள் சுகமாய் வாழ்கிறார்களா? ராஜ நீதி தவறாமல் ஆட்சி செய்து வருகிறீர்களா? செல்வத்தை தர்ம வழியில் சம்பாதிக்கிறீர்களா? தங்கள் உறவினர்கள் நலமுடன் இருக்கின்றார்களா என்று அன்புடன் விசாரணை செய்தார். அதற்கு கௌசிகர், மகரிஷியே, தங்களுடைய அருளால் எனக்கு யாதொரு குறையும் இல்லை என்று பதில் கூறினார். பிறகு வசிஷ்டரும் கௌசிகரும் பற்பல விஷயங்களை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருந்தனர். சற்று நேரத்திற்கு பின்னர் வசிஷ்டர், அரசே, தாங்கள் உத்தம குணங்களை உடையவர், வீரம், பராக்கிரமம், ராஜநீதி போன்றவற்றில் மேலானவர். தற்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். என்னுடைய மேலான நண்பரான தங்களுக்கு விருந்து செய்து உபசரிக்க விரும்புகிறேன். எங்கள் மன்னரான தாங்கள் அதை தங்கள் பரிவாரங்களுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதற்கு கௌசிகர், சுவாமி, தங்களை தரிசிக்க நேர்ந்ததே நாங்கள் செய்த பாக்கியம். அத்துடன் காய், கனி, கிழங்கு போன்றவற்றையும் கொடுத்து உபசரித்ததே போதும். விருந்து செய்ய விரும்புகிறேன் என்று தாங்கள் சொன்ன அந்த சொல்லே போதும். தாங்கள் அன்பு ஒன்று மட்டுமே இருந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். சகல உலகங்களும் துதிக்கத்தக்கவர் தாங்கள். தங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டியவர்கள் நாங்கள். அப்படி இருக்க எங்களை உபசரிப்பதாய் சொன்ன சொற்களை என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. எனவே எங்களுக்கு விடை கொடுங்கள், நாங்கள் போய் வருகிறோம் என்று சொன்னார். ஆனால் கௌசிகர் சொன்னதை கேட்டு வசிஷ்டர் ஒப்புக்கொள்ளவில்லை. அவர், அரசே, இந்த நாட்டை ஆளும் மன்னர் தாங்கள். உங்கள் பரிவாரங்களுடன் என் ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறீர்கள். தங்களை விருந்திட்டு உபசரிக்காமல் அனுப்புவது எனக்கு பெரிய மனக்குறையாக உள்ளது. எனவே நான் செய்யும் விருந்து உபச்சாரங்களை தாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று மீண்டும் கூறினார். அதற்கு கௌசிகர், சுவாமி, நீங்கள் இத்தனை முறை வற்புறுத்தி கூறும்போது இனியும் நான் மறுப்பது உசிதமல்ல. உங்களுடைய உபசரணையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எனக்காக நீங்கள் அதிகம் சிரமப்பட வேண்டாம் என்று சொன்னார். அதை கேட்டு வசிஷ்டர் மகிழ்ச்சி அடைந்தார். மந்திரத்தன்மை வாய்ந்ததும் விசித்திரமான நிறம் அமைந்ததும் சபலை என்ற பெயருடையதுமான காமதேனு என்னும் பசுவை தன்னிடம் அழைத்தார். அதனிடம், காமதேனுவே, நான் சொல்கிறபடி செய். இந்த அரசருக்கும் அவருடைய பரிவாரங்களுக்கும் விருந்து செய்ய விரும்புகிறேன். யார் யார் எதை எதை விரும்புகிறார்களோ அதை அவர்களுக்கு கொடு. உயர்ந்த வகையான சோறு, தின்பண்டங்கள், அறுசுவை பதார்த்தங்கள்,
கடித்து தின்னும் முறுக்கு, குடிக்க விரும்பும் பானம், நக்கி சாப்பிடும் தேன், உறிஞ்சு மகிழும் தயிர் போன்ற யாவற்றையும் வழங்கு. அத்துடன் வாசனை பொருள்கள், மேல் பூச்சுகள், மலர்கள், தாம்பூலம் போன்றவற்றையும் கொடு. இவற்றையெல்லாம் வழங்கி அவர்கள் மனம் கோணாத வண்ணம் உபசரி என்று கட்டளையிட்டார். பிரம்மாவின் புதல்வரும் புண்ணியவானும் தவசீலரும் சகல மந்திர சக்திகள் கைவர பெற்றவரும் உத்தமருமான வசிஷ்டர் இவ்வாறு கூறியவுடன் அந்த காமதேனு அவற்றையெல்லாம் வழங்க முன்வந்தது. உடனே அது கரும்பு ரசங்கள், தேன், பொரி, மைரேயம் என்ற பானம், அப்பம், வடை, உயர்ந்த வகையான சோறு, நெய், தயிர், சித்திரான்னம் போன்றவற்றையெல்லாம் தயார் செய்தது. கௌசிகரின் சுற்றத்தார், படைவீரர்கள், மந்திரிகள், பணியாட்கள் போன்றோர் அதனை வயிறு புடைக்க உண்டு மகிழ்ந்தனர். அவர்கள் கேட்க கேட்க தங்கு தடையில்லாமல் ஏராளமான பொருள்களை காமதேனு வழங்கி கொண்டே இருந்தது. வசிஷ்டருடைய விருந்தாலும் உபச்சாரத்தாலும் எல்லோரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் கௌசிகர் வசிஷ்டரை வணங்கி, சுவாமி, எல்லோரும் தங்களை பூஜிக்கிறார்கள். ஆனால் தாங்களோ என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் உபசரித்து இருக்கிறீர்கள். என்னை போன்ற ஒரு சாதாரண அரசன் ஒரு பிரம்ம ஞானியால் பூஜிக்கப்படுவதென்பது அவன் முன் செய்த புண்ணியவசத்தாலே தான். தங்களுடைய தபோபலத்தையும் மகிமையும் பார்க்கையில் எனக்கு மிகவும் வியப்பாயிருக்கிறது. எனவே தங்களிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கலாம் என்று கருதுகிறேன். இந்த சபலையின் செயல்கள் எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகின்றன. தங்களுக்கு பல லட்சம் பசுக்களை கொடுக்கிறேன். இந்த சபலையை எனக்கு கொடுத்து விடுங்கள். உத்தம பொருள்கள் அரசனிடம்தான் இருக்க வேண்டும் என்பது ராஜ தர்மம். ஆகவே இது என்னிடத்தில் இருப்பதே நியாயம் என்று கூறினார். அதற்கு வசிஷ்டர், அரசே, தாங்கள் பசுக்களை லட்சக்கணக்காக கொடுத்தாலும் சரி, கோடிக்கணக்காக கொடுத்தாலும் சரி, இந்த காமதேனுவை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். வெள்ளியையும் தங்கத்தையும் மலைமலையாக குவித்தாலும் சரி கொடுக்க மாட்டேன். பெருந்தன்மையுள்ளவனை விட்டு புகழ் பிரிந்து போவதில்லை. அதுபோல இந்த காமதேனு என்னை விட்டு பிரிவதில்லை. இந்த சபலை எப்பொழுதும் என்னிடம் இருக்கும் பொருள். என்னை விட்டு இதை பிரிக்க முடியாது. தேவதைகளுக்கு செய்யும் ஹவ்யங்களும், பித்ருக்களுக்கு வழங்கும் ஹவ்யங்களும், காலை மாலை செய்யும் அக்னிஹோத்திரத்திற்கு தேவையான பொருள்களும், எனக்கு தேவைப்படும் உணவு போன்ற பொருள்களையும் இந்த காமதேனுவே வழங்கி வருகிறது. எனக்குள்ள எல்லாம் செல்வமும் இதுவே. எனவே இதனை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது என்று கூறினார். இதை கேட்டவுடன் அந்த காமதேனுவின் மேல் இருந்த ஆசை கௌசிகருக்கு மேலும் அதிகரித்தது. உடனே அவர், முனிவரே, 16,000 மத யானைகள், 800 தங்க தேர்கள், 11,000 உத்தம குதிரைகள், கோடிக்கணக்கான பசுகள் போன்ற யாவற்றையும் தருகிறேன். இன்னும் எதை கேட்டாலும் தருகிறேன். எனக்கு இந்த சபலையை கொடுத்து விடுங்கள் என்று கெஞ்சினார். அதற்கு வசிஷ்டர், அரசே, தாங்கள் பேசுவது முறையற்றது. நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் காமதேனுவை மட்டும் கொடுக்க மாட்டேன். எனக்கு சகல செல்வமும் உயிரும் இதுதான். நீர் எனக்கு கொடுப்பதாய் சொன்ன பொருள்களையும் உன்னால் கொடுக்க முடியாவற்றையும் கூட இந்த பசு கொடுக்கக்கூடியது. நீர் என்னிடம் நயமுடன் பேசினாலும் சரி, ஆசை காட்டினாலும் சரி, அதிகாரத்தை பயன்படுத்தினாலும் சரி, காமதேனுவை மட்டும் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னார். இவ்வாறு வசிஷ்டர் கூறிவிடவே கௌசிகர் கோபம் கொண்டார். தான் மன்னன் என்பதை மறந்து வசிஷ்டர் முறை தவறி நடந்து கொள்கிறார் என்று கௌசிகர் கருதினார். அதே சமயம் காமதேனுவின் மேல் ஆசை அவருக்கு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருந்தது. எனவே அவர் ஆசை, கோபம் போன்ற உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு அந்த காமதேனுவை தன் வீரர்கள் மூலம் பலவந்தமாய் பிடித்து இழுக்கத் தொடங்கினார். தன்னுடைய அதிகாரத்தின் மூலம் அதை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். அப்பொழுது அந்த காமதேனு, நான் ஏன் இந்த மகரிஷிக்கு ஒரு துன்பமும் செய்யவில்லையே? எனக்கு அவர் மேல் அளவற்ற அன்பு உண்டு. அவரும் என் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்றல்லவா இதுவரை எண்ணியிருந்தேன். என்னை கௌசிகரின் வீரர்கள் பற்றி இழுக்கின்றனரே, அதை இவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாரே என்று எண்ணி கண்ணீர் விட்டு அழுதது. பின்னர் தன்னை பற்றி இழுத்தவர்களை உதறி தள்ளிவிட்டு வசிஷ்டரிடம் சென்றது. அவருடைய காலடியில் விழுந்து கதறியது, சுவாமி, நான் தங்களுக்கு என்ன அபச்சாரம் செய்தேன்? என்னை ஏன் கைவிட்டு விட்டீர்கள்? என்னை இழுத்து செல்வதற்காக பலாத்காரம் செய்கின்றனரே, இதை பார்த்து கொண்டும் பேசாமல் இருக்க உங்களால் எப்படி முடிகிறது? அதற்கு என்ன காரணம் என்று கேட்டது.
உடனே கோ என்று கதறி அழுதது, சோகத்தால் தவித்தது. அதனுடைய தவிப்பை வசிஷ்டரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே அவர், காமதேனுவே, நான் உன்னை கைவிடவில்லை. எனக்கு நீ ஒரு அபவாதமும் செய்யவில்லை. இந்த மன்னன் தன் செல்வ செருக்காலும் அதிகார இருமாப்பாலும் இழுத்து செல்லுகின்றான். பலம் பொருந்திய சேனைகளை உடைய அவரை என்னால் எதிர்க்க முடியுமா? காட்டில் வாழும் சாதாரண தவசி நான். அவரோ பேரரசர். அத்துடன் என் விருந்தினராக வந்திருக்கிறார். எனவே அவரை நான் எதிர்ப்பது முறையானதன்று என்று கூறினார். அதற்கு சபலை, சுவாமி, தாங்கள் பிரம்மாவின் மகன், தவத்தால் மேலானவர். தங்களுடைய தவ வலிமைக்கு முன்னால் அந்த அரசன் எம்மாத்திரம்? தங்களுடைய வலிமை அறிவுக்கு எட்டாதது. தங்களை விட பலம் பொருந்தியவர் உலகில் யார் இருக்க முடியும்? தங்களுடைய மந்திர பலத்தால் என் சக்தியை கொஞ்சம் வளரச் செய்யுங்கள். இந்த துஷ்டனுடைய பலத்தையும் கொழுப்பையும் நான் ஒரு நொடியில் அளிக்கிறேன் என்று கூறியது. உடனே வசிஷ்டர் காமதேனு கூறியவற்றை ஒப்புக்கொண்டார். தன்னுடைய மந்திர சக்தியால் அதனுடைய வலிமையை அதிகப்படுத்தினார். அதை பார்த்து, காமதேனுவே, எதிரிகளை அழிப்பதற்காக பெரும் படையை உருவாக்கு என்று கூறினார். காமதேனு உடனே ஒரு சத்தம் போட்டது. அந்த சத்தத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பற்பல வீரர்கள் தோன்றினர். அவர்கள் கௌசிகரின் சேனையை எதிர்த்து போரிடத் தொடங்கினர். சற்று நேரத்தில் அரசனின் படை வீரர்களை நாசம் செய்தனர். இதை கண்டு கௌசிகர் மிக கோபம் கொண்டார். உதடுகள் துடிக்க, கண்கள் சிவக்க தேரில் ஏறி அமர்ந்தார். அம்புகளை தொடுத்து பற்பல வீரர்களை கொல்லத் தொடங்கினார். அவருடைய வீரம் மிக்க போரால் காமதேனு உண்டாக்கிய வீரர்கள் எல்லோரும் மாண்டனர். உடனே சபலை எண்ணற்ற யவன வீரர்களையும் சகரர்களையும் உண்டாக்கியது. அவர்கள் தாமரை மலர் போன்ற மென்மையான கண்களை உடையவர்களாக இருந்தார்கள். நீண்ட பட்டா கத்தியை எடுத்துக்கொண்டு தங்க நிறமுள்ள ஆடை அணிந்து கௌசிகரை எதிர்த்தனர். வீரம் பொருந்திய அவ்வீரர்களையும் தம்முடைய பராக்கிரமத்தால் கௌசிகர் கொன்றார். பின்னர் மீண்டும் சபலை பற்பல வீரர்களை உருவாக்கியது. அவர்களை எல்லாம் கௌசிகர் அழித்தார். இதனால் கோபம் கொண்ட சபலை மிலேச்சர்களையும் கிராதர்களையும் உண்டாக்கியது. அவ்வீரர்கள் கௌசிகரையும் அவருடைய சுற்றத்தினரையும் எதிர்த்து போரிடத் தொடங்கினர். அப்பொழுது கௌசிகரின் 100 புதல்வர்கள் மிக கடுமையாக கோபம் கொண்டு வசிஷ்டரை அழிக்க எண்ணினர். தம்முடைய கைகளில் பற்பல ஆயுதங்களை ஏந்திய வண்ணம் அவரை நோக்கி ஓடினர். இதை கண்ட வசிஷ்டர் தன் மந்திர பலத்தால் அவர்களை சாம்பலாக்கினார். அதை காட்சியை கண்டு கௌசிகர் நடுநடுங்கி போனார். தன்னுடைய புதல்வர்கள் மாண்டு போனதையும் 4 வகை படையினரும் அழிந்ததையும் கண்டு கவலையும் வெட்கமும் அடைந்தார். அலை நீங்கிய கடலை போலவும், விஷப்பல் நீக்கப்பட்ட பாம்பு போலவும், ஒளி இழந்த சூரியனை போலவும் அடங்கி போனார். மனம் தளர்ந்தார். சிறகு ஒடிந்த பறவையை போன்று கதறினார். தொடர்ந்து போரிடாமல் தலை குனிந்தபடியே தன் நாட்டிற்கு திரும்பினார். பேரரசனாக இருந்த போதிலும் ஒரு தவசியை எதிர்க்க முடியவில்லையே என்று மனம் குமைந்தார். அரச பதவியின் மேல் வெறுப்பு கொண்டார். பெரும் சக்திகளை அடைய வேண்டும் என்ற ஆசை அவர் உள்ளத்தில் எழுந்தது. எனவே போரில் மடியாமல் மிஞ்சி இருந்த தன்னுடைய ஒரே புதல்வனை அழைத்தார். அவனிடம், மகனே, நாட்டை ஆள்வதில் எனக்கு விருப்பமில்லை. மேலான சக்திகளை அடைய எண்ணியுள்ளேன். ஆகவே நாட்டை இன்று முதல் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நல்ல முறையில் அதை ஆட்சி செய்து வா என்று கூறி அவனிடம் அதை ஒப்படைத்தார். பின்னர் நாட்டை துறந்து இமயமலை சாரலுக்கு சென்றார். அங்கு சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் செய்ய தொடங்கினார். நீண்ட நாட்கள் இமயமலையில் அவர் கடும் தவம் செய்தார். அவருடைய தவத்தை கண்டு சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய கண் முன்னே தோன்றினார். சிவபெருமான் கௌசிகரிடம், கௌசிகா, உனக்கு என்ன வேண்டும்? அதனை கேள், தருவதற்கு சித்தமாயிருக்கிறேன் என்று கூறினார். கௌசிகர் சிவபெருமானை நோக்கி, சுவாமி, என்னுடைய தவம் தங்களுக்கு மன திருப்தி உண்டாக்கி இருக்குமானால் தனுர்வேதம் முழுவதையும் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கூறினார். உபாங்கம், உபநிஷதம் போன்ற யாவற்றையும் அருள வேண்டும். தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், தானவர்கள், அரக்கர்கள் அறிந்திருக்கின்ற எல்லா அஸ்திர பயிற்சிகளும் எனக்கு கைவர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். உடனே சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அனுகிரகம் செய்தார். பின்னர் அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்து போனார். சிவபெருமானுடைய அருளினால் பருவ காலங்களில்
சமுத்திரம் பொங்குவது போன்று அவருடைய வீரியம் வளர்ந்தது. தான் அரசன் என்பதாலும் சிவபெருமானிடம் இருந்து திவ்ய அஸ்திரங்களை பெற்றதாலும் கர்வம் கொண்டார். தன்னுடைய வீரத்தாலும் அஸ்திர பிரயோகத்தாலும் வசிஷ்டரை எளிதில் கொன்றுவிடலாம் என்று மனப்பால் குடித்தார். தன் ஆற்றலுக்கு முன்னால் வசிஷ்டர் அவருக்கு சாதாரணமானவராக தோன்றினார். எனவே தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக நேரே வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு சென்றார். கௌசிகர் கோபமுடன் தங்களை அழிக்க வருவதை அங்கிருக்கும் முனிவர்கள் கண்டனர். வசிஷ்டருடைய சீடர்களும் மற்ற முனிவர்களும் கௌசிகர் கோபமாக வருவதை பார்த்தனர். பயத்தால் நடுக்கம் கொண்டு மூளைக்கு மூளை சிதறி ஓடினர். மிருகங்களும் பறவைகளும் கூட பயந்து ஓடிவிட்டன. அதை கண்ட வசிஷ்டர், முனிவர்களை ஓட வேண்டாம், எல்லோரும் தைரியமாக இருங்கள். சூரியன் பனியை நாசம் செய்வது போல நான் கௌசிகரை நாசம் செய்து விடுகிறேன் என்று கூறி தடுத்தார். ஆனால் மகரிஷிகளோ அவர் பேச்சை கேட்கவே இல்லை. ஓடியே போய்விட்டனர். அந்த இடம் ஜனசந்தடி இல்லாமல் சூன்யமாயிற்று. அப்பொழுது கௌசிகர் தன்னிடம் இருந்த அஸ்திரங்களை கொண்டு அந்த ஆசிரமத்தை எரித்து சாம்பலாக்கினார். ஆசிரமம் எரிந்து சாம்பலாவதை கண்டு வசிஷ்டர் பதறி போனார். முட்டாளே, நீண்ட நாட்களாக புண்ணியவான்கள் வாழ்ந்து வந்த என் ஆசிரமத்தை எரித்து விட்டாய். தீய நடத்தியுள்ள நீ அழிந்து போவது உறுதி என்று ஆத்திரத்துடன் கூறினார். பின்னர் கோபத்துடனும் தன்னுடைய பிரம்ம தண்டத்தை கையில் எடுத்து கொண்டார். உடனே கௌசிகர் உன்னை விடப்போவதில்லை என்று கூறியபடியே தன்னுடைய நெருப்பு கணையை கையில் எடுத்து கொண்டார். உடனே ஆத்திரத்தின் எல்லைக்கே சென்ற வசிஷ்டர், மூடனே, என்னை என்ன செய்து விடுவாய்? எங்கே உன் பலத்தை காட்டு பார்க்கலாம். ஒரு கணையாலேயே உன்னையும் உன் அஸ்திரத்தை பலத்தையும் ஒழித்து விடுகிறேன் பார். என் பிரம்ம பலத்தின் ஆற்றலை இப்பொழுது உணரப்போகிறாய். தபோ பலத்தின் முன் அரச பலம் செல்லாது என்பதை இப்பொழுது கண்கூடாக காணப்போகிறாய் என்று கூறினார். கௌசிகர் உடனே தன் கையில் இருந்த நெருப்பு கணையை வசிஷ்டர் மேல் ஏவினார். ஆனால் வசிஷ்டரின் கையில் இருந்த தண்டமோ நீரை கக்கி நெருப்பை அணைத்து விட்டது. இதை கண்ட கௌசிகர் தன்னுடைய கையில் இருந்த வில்லை வளைத்து பற்பல அஸ்திரங்களை அவர் மேல் ஏவினார். அவை யாவற்றையும் வசிஷ்டர் தன் கையில் இருந்த பிரம்மந்தண்டத்தின் மூலம் விழுங்கிவிட்டார். தன் கணைகள் யாவும் பயனற்று போனதை கண்டு கௌசிகர் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்தார். இதை கண்ட தேவ ரிஷிகளும் கந்தர்வர்களும், ஐயோ, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்கின்றாரே, வசிஷ்டருக்கு என்ன ஆகுமோ என்று கூறி பயம் கொண்டார். ஆனால் அங்கு எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. மிகவும் கொடுமையான அந்த பிரம்மாஸ்திரத்தையும் வசிஷ்டரின் பிரம்ம தண்டம் விழுங்கிவிட்டது. தன்மேல் பிரம்மாஸ்திரத்தை ஏவிய கௌசிகர் மேல் மிகவும் கோபம் கொண்டார் வசிஷ்டர். அவருடைய தோற்றத்தை கண்டு உலகத்தவரும் நடுநடுங்கினர். மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. புகையற்ற தணல் போல் அவர் விளங்கினார். அப்பொழுது முனிகணங்கள், மகரிஷியே, கோபம் கொள்ள வேண்டாம். தங்களுடைய பலம் வீணாகுமா? கௌசிகரை தாங்கள் வென்றுவிட்டீர்கள். தங்களின் கோபத்தை கண்டு 3 உலகங்களும் நடுநடுங்குகின்றன. எனவே கோபத்தை விடுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். உடனே வசிஷ்டரின் கோபமும் தானே தணிந்தது. அதே சமயம் கௌசிகர் தான் தோல்வி அடைந்ததற்காக பெரிதும் வெட்கம் கொண்டார். வருத்தம் மேலோங்க பெருமூச்சு விட்டார். பின்னர், சத்திரிய பலத்தை ஒரு பலமாக கருத முடியுமா? அந்தனர் பலமே பலம். நான் நீண்ட நாட்கள் கடும் தவம் செய்து பெற்ற அஸ்திரங்களை ஒரு தவசி வீணாக்கி விட்டாரே. எனவே நான் என் இயல்புக்குரிய காம குரோத எண்ணங்களை விட்டுவிட்டு கடும் தவம் செய்ய வேண்டும். அந்தணர்களுக்குரிய பிரம்ம ரிஷி பதவியை அடைய வேண்டும். அதற்கு இப்பொழுது முதலே முயற்சி செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளேயே எண்ணிக்கொண்டார். இதனை எண்ணி எண்ணி கடும் கோபம் கொண்டார். மனம் கொதித்தார். அடிக்கடி பெருமூச்சு விட்டுவிட்டார். வசிஷ்டரிடம் எல்லையற்ற விரோதம் கொண்டார். உடனே அந்த ஆசிரமத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு நான் சொல்கிற கதைகள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.